அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா இந்தியன் குக்கிங். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரைஸ் நூடுல்ஸ், அதாவது சேமியா வச்சு எப்படி ஒரு ஃப்ரைட் செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான ரைஸ் நூடுல்ஸை அதில் வச்சுக்கோங்க. அதில் வைத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணியில் இந்த நூடுல்ஸ் ஊறுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. உப்பு கரையணும். இப்போது இதை நம்ம ஒரு 2 hour க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ ஒரு 2 hours ஆயிட்டுது. வாங்க திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லாவே சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். உடைச்சா பாருங்கள், உடஞ்சிருது. இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஒரு 2 hours ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இதை இப்போது நான் தண்ணிலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக நல்ல அகலமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக உடைச்ச உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக இதில் இப்போது பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை மிளகாய் நான் ஒரு 3 பட்டை மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இதை இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு இப்போதே சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஆல்ரெடி நம்ம ரைஸ் நூடுல்ஸில் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். இதையும் இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நான்வெஜ் சேர்க்கறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடைகள் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுப்போம். இப்போது இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வந்துட்டுது பாருங்கள். அதோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டது. இப்படி தான் இருக்கணும். இதில் இப்போ நம்ம நெத்திலி சேர்த்துக்கலாம். நெத்திலியை இந்த மாதிரி சேர்த்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அலசி வச்சுக்கோங்க. அப்போது தான் நெத்திலியில் உள்ள பச்சை வாடைகள் அதிக அளவு இருக்காது, மண்ணும் இருக்காது. இப்போது அடுத்ததாக இதில் தவு சேர்த்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டையில் செஞ்சது தான். முட்டை நல்லா வேக வச்சு வெட்டி எடுத்துகிட்டு வந்தது. இதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துப்போம். நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி கூட நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். நல்லா தான் இருக்கும். நான் முட்டை வேக வச்சு வெட்டி எடுத்துகிட்டு வந்த தவு தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். நெத்திலி, முட்டை இது எல்லாம் நல்லா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கண்டிப்பாக எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நெத்திலியோட கலர் எல்லாமே மாறிட்டுது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அந்த தவும் நல்லா வந்துட்டுது. இதில் இப்போது ஒரு 8 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சில்லி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு வேக விட்டதுக்கு அப்புறமா இதில் நாம் சிக்கன் கறி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். சிக்கன் கறி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த மசாலாக்காக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா உப்பு டேஸ்ட்டு கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். மசாலாக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா மசாலா வேகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் உப்பு டேஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம்.
எனக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சரியாகவே இருந்தது. இப்போது இதை நான் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்துட்டது. இப்படி தான் இருக்கணும். இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் நூடுல்ஸை சேர்த்துப்போம். எல்லா ரைஸ் நூடுல்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் நூடுல்ஸ் சேர்க்குறப்போ அடுப்பு தீ ஃப்ளேமை வந்து லோவுக்கு மாற்றிக்கோங்க. ஹையில் இருக்கக்கூடாது. மசாலா எல்லாமே கருகிடும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் அதோட ஃப்ளேமை வந்து ஹைக்கு வந்து மாற்றி வைக்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பு தீ வேகமாக வச்சுட்டு நல்லா கிளறி விடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நூடுல்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்போ. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட நூடுல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டது. இப்படி தான் இருக்கணும், உதிரி உதிரியாக நல்லாவே வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்து ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.